வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து லெஹங்கா ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். சைஸ் வந்து 36, கை வந்து எல்போ கை கேட்டிருக்காங்க. நெக்கு வந்து ரவுண்ட் நெக், அதிலே போட்டு டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. கமான்லேயும் ஒரு மேடம் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வைக்கிற சைஸ் ப்ளவுஸ் வந்து லென்த்துலாம் எப்படி வைக்கிறீங்கன்னு சரியாக புரியலன்னு சொன்னாங்க. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இதான் லெஹங்கா ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து லெஹங்கா ப்ளவுஸ். இது வந்து லைனிங் மெட்டீரியல். உங்களுக்கு வந்து இது வந்து 2 ஸ்லீவுக்கு வந்துடும். இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ், இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் வந்துடும். இது வந்து பேக்கில் ஃபுல்லாக ஓப்பன் வந்துடும். இந்த அளவு பேக் வந்துடும். இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் இறக்கமாக தான் போட்டு கொடுத்துருக்கோம். இது இறக்கமாக தான் வரும். நம்ம வந்து இங்கே ஏதோ ஒரு பேட்ச் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நெக்கு தகுந்த மாதிரி அவங்க ஓரளவு தோராயமாக போட்டுருவாங்க. நம்ம 6 அந்த அளவு தான் வைக்க போகிறோம். மீதி வேணால் இங்கே பேட்ச் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக் சைஸ் ஸ்லீவ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங் 1.5 மீட்டர் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ணிக்கலாம், பேக் தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ லென்த்து வந்து எப்படி வைக்கணும்னா, இந்த அளவுக்கு வந்து ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். இதிலே தான் நம்ம மடிக்க போகிறோம். அப்படி மடிக்க வேணாம்னா நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு துணி விட்டால் போதும். இப்போ நம்மளுக்கு மடிக்கணும்னா கரெக்டாக 1.5 இன்ச்சு துணி விட்டால் போதும். இதுக்கு இந்த அளவுக்கு ஒரு 1.5 இன்ச்சு துணி விட்டுருங்க. இப்போ லெஹங்கா ப்ளவுஸ் வந்து 15 கேட்டிருக்காங்க லென்த்து. இப்போ 15ன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக வந்து 15. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். நம்மளுக்கு ரெடி வந்து 15. நம்ம பிடிச்சி தப்பத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் கரெக்டாக போதும். கரெக்டாக வந்து 15 வச்சுருக்கோம். இந்த லென்த்து வந்து நம்மளுக்கு இதான், இந்த டீஸ் மார்க் வந்து 15. இந்த 15 வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஷோல்டர் வந்து 13 இன்ச்சு. கரெக்டாக வந்து 6.5 வச்சுருங்க. நம்ம நெக் வெட்டும் போது கொஞ்சம் அகலமாகிடும். இதில் வந்து 6.5 கரெக்டாக இருக்கும். ஆமூல் இறக்க வந்து இதில் வந்து கரெக்டாக 6.5. இந்த 6.5 வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுடலாம். நம்மளுக்கு பாடி லூஸ் வந்து 36 வந்து 4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். மொத்தம் 40 வந்து இங்கே கரெக்டாக வந்து 10 வச்சுருங்க. இது வந்து ஒரு சைடு 10 வைக்கிறீங்க இல்லையா, 20 40 வந்துடும். இந்த 10 வச்சுருக்கோம் இல்லையா, அதே 10 இங்கே வச்சிடணும். இப்போ இந்த அளவு வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஷேப் வராது, இது இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருக்கோம். இங்கே வந்து பேக்கில் மட்டும் வந்து டாட் போடணும். அந்த டாட் போட்டால் தான் அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த அளவு மடிச்சிருக்கீங்க இல்லையா, 10 5. இதில் வந்து டாட் லென்த் வந்து கரெக்டாக 4 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கரெக்டாக இதில் வந்து டாட் போட்டுருவோம். இந்த டாட் போடும்போது இந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். ஃபிட்டிங் வந்து இங்கே லூஸ் இல்லாமல் ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். இந்த அளவு வச்சுட்டு அப்படியே ஆமூல் ஷேப். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த 1.5 இன்ச்சு துணி இருந்தால் போதும். இந்த ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இப்போ நம்மளுக்கு வந்து நெக் ஷேப் வந்து இது இந்த மடிப்பு இருக்கு இல்லையா, மடிப்பு வந்து கரெக்டாக 3 இன்ச்சு வைக்கணும். இப்போ இந்த ஷேப் அப்படியே போட்டாச்சு. இதில் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த டீஸ் மார்க் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த அளவுக்கு மடிச்சுக்கலாம். இதான் வந்து நம்ம நெக் ஷேப் அளவு. இப்போ அப்படியே இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த கரை பீஸ் வந்து இந்த பக்கம் வர மாதிரி மடித்து போட்டுக்கணும். இந்த அளவுக்கு அப்படியே மடிச்சுட்டு நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இந்த பீஸ் இருக்கு இல்லையா, ஓப்பனுக்கு வந்து 1/2 இன்ச்சு கரெக்டாக விட்டால் போதும். இந்த அளவு, ஏன்னா பேக் ஓப்பன் தான், ஃபுல் ஓப்பன் கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த டாட் போடும் இல்லையா, இதுக்காக நம்ம இன்னும் இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் என்ன சைஸில் கட் பண்ணிக்கிறோமோ பேக் பீஸும் அதே சைஸில் தான் கட் பண்ணணும். சைஸ் வந்து கொஞ்சம் கூட மாறாது உங்களுக்கு. அப்படியே இதே ஷேப்பு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி வச்சு இல்லைங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த டீஸ் மார்க் அளவு டாட் போடணும். இந்த அளவு தான் டாட் லென்த் வரும். இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இதுதான் பேக் சைஸ். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிட்டு தான் பேக் போட்டு வெட்டியிருக்கோம். இந்த அளவு நம்மளுக்கு டாட் வந்து பேக்கில் மட்டும் தான் போடுவோம். அப்படி ஃப்ரண்ட்டுக்கு வேணும்னாலும் ஃப்ரண்ட்டுக்கும் டாட் போட்டுக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இந்த பீஸ் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம சைடு பிடிச்சி தைக்கிறதுக்கு. இந்த டாட்லேருந்து இதில் வந்து நம்மளுக்கு 4 இன்ச்சு வேணும். பேக் நெக்கருக்கு வந்து 7.5 கேட்டிருக்காங்க. இந்த அளவு அப்படியே வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் இது இருக்கு இல்லையா, இந்த அளவு அப்படியே ரவுண்டு கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் புதுசாக பழகும்போது டீஸ் மார்க் போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இங்கே வந்து 1/2 இன்ச்சு நார்மலாக அடித்து திருப்பத்துக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கோம். இதில் நம்ம வந்து ஊக்கு வேணாலும் வச்சுக்கலாம், ஜிப்பு வேணாலும் வச்சு. இவங்க வந்து ஊக்கு தான் கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஊக்கு பட்டி ஐப்பட்டி கொடுக்கணும். இதில் மேலே வந்து நாட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இது கட் பண்ணியாச்சு இல்லையா. ஃப்ரண்ட்டு வந்து அப்படியே 1/2 இன்ச்சு வந்து கவர் தட்டி எடுத்துடணும். இதுலேருந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருந்தால் போதும். ஏன்னா இந்த ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்தமாதிரி கவர் தட்டி எடுக்கும்போது சுருக்கம் வராது. அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுள் பீஸாக இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே மடித்து போட்டுக்கலாம். இந்த 2 பீஸும் ஒரே சைஸ் வர அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம அப்படியே இந்த அளவுக்கு ஒரு மடிப்பு. ஸ்லீவுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 இன்ச்சு துணி விட்டால் போதும். அப்படி துணி நம்மளுக்கு அதிகமாக வந்ததுன்னா இந்த ஸ்கேல் அளவு கூட விட்டுக்கலாம். நம்மளுக்கு ஸ்லீவ் லென்த்து வந்து 10.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க. 10.5 ப்ளஸ் பிடிச்சி தப்பேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். 10.5 ப்ளஸ்னால் 11 விட்டுருக்கோம். இந்த டீஸ் மார்க்னு இதில் வந்து கரெக்டாக 3 இன்ச்சு. ஸ்லீவ் சுற்றளவு வந்து 10.5 இன்ச்சு, கரெக்டாக 5.25 வச்சுருக்கோம். டபுளாக இருக்கு இல்லையா, அதனால் 5.25 வச்சுருக்கோம், கரெக்டாக இருக்கும். இந்த ஆமுல் வந்து கரெக்டாக 7 இன்ச்சு வைக்கலாம். இந்த 7 இன்ச்சு வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை இந்த பேக் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்ம கட் பண்ண வச்ச பீஸ் வந்து இப்படி வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த அளவு கரெக்டாக வந்துடும். இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கலாம், டீஸ் மார்க் போட்டு. இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இங்கே ஒரு அர்க்கத் போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு சைடில் 1.5 இன்ச்சு துணி இருந்தால் போதும். இது நம்ம அடித்து திருப்புற அளவுக்கு துணி விட்டுருக்கோம். இந்த அளவு சென்டராக ஒரு அர்க்கத் போட்டுருணும். இந்த சென்டராக ஒரு அர்க்கத் போட்டு அப்படியே நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு கவர் தட்டி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு. இதுதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் சைஸ். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இந்த அளவு தான் துணி இருக்குது. நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட் பீஸ், இது பேக் பீஸ். பேக் பீஸுக்கும் இதே சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து இது வந்து சென்டராக இருக்குங்களா, இதில் வந்து டீஸ் மார்க் ஒன்று போட்டுக்கலாம். இந்த ரவுண்டுக்கு கரெக்டாக 7 இருக்குங்களா, 3.5 வச்சு இதான் நம்மளுக்கு சென்ட்ரு. அப்படியே இந்த அளவு மடிச்சிக்கலாம். சென்ட்ரு இந்த அளவு மடிச்சுட்டு இப்போ இதுதான் ஃப்ரண்ட் பீஸ். கரெக்டாக நம்மளுக்கு இங்கே அடித்து திருப்புற அளவுக்கு இந்த அளவு துணி இருக்குது. அப்படியே இதை சேம் சைஸ் கட் பண்ணிக்கலாம். இது சைடில் வர எக்ஸ்ட்ரா துணியை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபஸ்ட்லேயே கட் பண்ணக்கூடாது, நம்ம அந்த தையல் போட்டு கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 7.5 கேட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். இது ஃப்ரண்ட்டு. அடுத்தது வந்து இப்போ பேக் கட் பண்ணிக்கலாம். இதான் இந்த பேக் பீஸு. இப்படி சென்டராக மடிச்சிடலாம்.
உங்களுக்கு சின்ன பெருசுமாக இருந்ததுன்னா லைட்டாக இது பண்ணிக்கலாம். அப்படியே டபுளாக இந்த அளவுக்கு மடிச்சிட்டு இந்த பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, கரெக்டாக இந்த அளவுக்கு ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே இந்த நெக் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன். இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குங்களே, இதே சைஸ் நம்ம அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இது வந்து பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்லீவ் இப்படி மடித்து போட்டுக்கலாம். 2 ஸ்லீவும் ஒரே அளவுக்கு வர அளவுக்கு மடிச்சிட்டு இந்த பூ வந்து நம்மளுக்கு சென்டராக வரணும். ஸ்லீவ் தைக்கும்போது சென்டராக வந்துடணும். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஸ்லீவ், இந்த டீஸ் மார்க் வந்து இதுதான் சென்டர். இதில் வந்து அப்படியே சென்டராக வந்துடும் நம்மளுக்கு. இங்கே வந்து சைடில் வந்து சின்னதாக ஜாயின் போட்டுக்கலாம். இந்த இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குல்ல துணி, அதுக்கு வந்து கரெக்டாக ஜாயின் போட்டால் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம இங்கே வந்து லைனிங்கில் எக்ஸ்ட்ராவே துணி விட்டுருக்கோம். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சைஸு. இப்போ இந்த அளவு பீஸ் இருக்குங்க இல்லையா, இதை அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இங்கே வந்து சின்னதாக ஜாயிண்ட் வந்துடும், இங்கே சின்னதாக ஜாயிண்ட் வந்துடும். இப்போ இந்த சைடில் வெட்டின பீஸ் இருக்குங்க இல்லையா, அதை வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இங்கே கரெக்டாக மடிப்பில் வந்துடும். இந்த நம்ம தைக்கும்போது மட்டும் இது கரெக்டாக சென்டராக வச்சு தைச்சிடணும். இது பேக் பீஸ், ஸ்லீவ், ஃப்ரண்ட் பீஸ். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெஹங்கா ப்ளவுஸ் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.